friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல என்ன பார்க்க போறோம்னா தலை முடி நிறைய வளர்றதுக்கான ஒரு hair oil தான் பார்க்க போறோம். இது வந்து grey hair-ஐயும் குறைக்கும், அதே சமயத்துல முடி நல்லா திக்காவும் வளரும். So இந்த hair oil எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னா 3 சின்ன வெங்காயம், ஒரு நெல்லிக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஆலிவ் ஆயில், அப்புறம் டீ ட்ரீ ஆயில், அப்புறம் ரோஸ்மேரி பவுடர். இல்லைன்னா உங்ககிட்ட ஃப்ரெஷ் ரோஸ்மேரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் வந்து வெங்காயத்தையும் நெல்லிக்காயும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த வெங்காயம், நெல்லிக்காய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை இந்த பேனோட சூட்லேயே நல்லா வதக்க போகிறோம். அப்போ தான் இதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் லூஸ் ஆகும். நம்ம ஆனியன்லேயும் நெல்லிக்காய்லேயும் மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அதை லூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா வந்து இதை இந்த எண்ணெயில் வதக்க போகிறோம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெந்தயத்தை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து சாட் பண்ணுங்கள். இந்த ஆயிலில் சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து வின்டர் பிளேஸ் அப்படின்றதுனால தேங்காய் எண்ணெய் வந்து உருகி இருக்காது, ரொம்ப சாலிடாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணி உருக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் டீ ட்ரீ ஆயில் ஒரு 2லேருந்து 3 சொட்டை ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல. அப்புறம் ஆலிவ் ஆயில் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்மெரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ்மெரி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரோஸ்மெரி செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட 2 கிளை அதில் கட் பண்ணி இதில் போட்டு நீங்கள் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஆனியனில் இருக்க ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து 2லேருந்து 3 நாள் வரைக்கும் சன்லைட்டில் வைங்க. அப்போ தான் விட்டமின் டி இதில் வந்து என்ரிச் ஆகும். ஸோ இது மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நம்ம தலையில் இதை தடவிட்டு வரலாம். இந்த எண்ணெயை நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் வைக்கிறது தான் சேஃபு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வைக்காதீங்க. நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த எண்ணெயை வார்ம் பண்ணிவிட்டு வார்ம் ஆயிலாக தலையில் இருக்க ரூட்ஸில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எண்ட்ஸ்லேயும் நல்லா தேய்ச்சி விடுங்க. 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 எடுத்துகிட்டு நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு அதோட ஜூஸை ஒரு கிளாத் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் ரூட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் இன்னமும் பெட்டராகவே இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் உங்கள் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள், பெட்டரான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோடய ரிசல்ட்ஸும் இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் அப்புறம் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.